ஸோ ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தி வீடியோ. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சீக்ரெட்டாக ஒரு சர்வே ஒன்று பண்ணிட்டு இருந்தோம், ஒரு 5 to 6 மெம்பர்ஸ் வச்சுட்டு. அது என்ன மாதிரி சர்வே, அது யூடியூப்பில் ஒரு சீரீஸாக கூட கொண்டு போகிற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் திங்கிங்லாம் இருக்குது. பட் அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் தனியாக பேசுகிறேன். பட் அந்த ஒரு சர்வே நாங்கள் நடத்திட்டு இருந்தோம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் ரிசல்ட்ஸ் ஒன்று கிடச்சிது. அதோட சக்ஸஸ் ஸ்டோரி மாதிரி கூட இந்த வீடியோ இருக்கலாம். அதுலேருந்து ஒரு விஷயம் மட்டும் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் நினச்சிருக்கேன். அது என்ன மாதிரி சர்வேங்கிறத ஸ்டார்டிங்லேயே சொல்லிடலாம். ஸோ எனக்கு வந்து நான் இவ்வளோ இயர்ஸாக ப்ரிப்பேர் பண்ணுறேன், என்னால் வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியல. மெயினாக எனக்கு இந்த குவான்ஸ் வரல, எனக்கு இந்த குவான்ஸ் ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு சர்வே தான். அப்படி இருக்கிறவங்களுக்கு அந்த சர்வே. ஸோ கூடி சீக்கிரம் அதோட இன்னும் பெட்டர் ரிசல்ட்ஸோட வந்து உங்களுக்கு அந்த அவுட்புட் வித் ப்ரூஃப் எல்லாம் அந்த ரிசல்ட்ஸ் காமிச்சிட்டு அது ஒரு யூடியூப் சீரிஸாகவே கொண்டு போகலாம். எடுத்தடுப்பில் யூடியூப்பில் வந்து அப்படியே அந்த சீரிஸ் போடுறதுக்கு பதிலாக இப்படி பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஒரு பிளான் பண்ணேன். பட் த்ரூ அவுட் தி சர்வே ஒரு விஷயம் எனக்கு நான் ரொம்ப கற்றுக்கிட்டேன். அது உங்ககிட்ட அப்படியே ஷேர் பண்ணிட்டு போகலான்னு தோணுச்சு. அதுதான் இந்த வீடியோ. ஒரு ஃபேக்டை சொல்லி நம்ம ஆரம்பிக்கலாம். ஆப்வியஸ்லி நீங்கள் தமிழில் பார்த்த மாதிரி யூ ஆர் கிஃப்டட் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. தட்ஸ் வெரி ட்ரூ. பொதுவாக யூ ஆர் கிஃப்டட்னா நீங்கள் மட்டும் இல்லை, மனுஷங்களாக இருக்கிற எல்லாருமே ஒரு விதத்தில் ரொம்பவே கிஃப்டட். அது எப்படின்னு ஒரு ஃபேக்ட் மூலிமா சொல்கிறேன். ஒரு ஆமை, நான் அந்த பிக்சரில் தெரிகிற மாதிரி என் பின்னாடி தெரியுது பாருங்கள், ஆமை. ஸோ அந்த மாதிரி ஒரு குட்டி ஆமை, லைக் அப்போ தான் அது வந்து முட்டையிலேருந்து பொறிச்சு வந்திருக்கு. ஸோ குட்டி வந்தோடனே அந்த குட்டி இவ்வளோ தான் இருக்கும். அது நேராக எங்கே பார்த்து ஓடும் அப்படின்னா அந்த கடலை பார்த்து நேராக குடுக்குடுன்னு ஓடும். இத்தனோடு தான் இருக்கும் கடல், எவ்வளோ பெரிய கடல். பட் அதெல்லாம் கொஞ்சம் கூட கேர் பண்ணி அது பாட்டுக்கு அந்த கடலை பார்த்து தான் வேகமாக ஓடுமா. அது மட்டும் கிடையாது, அதுக்கு ஏன் அப்படின்னா அதுக்கு அந்த ஸ்விம்மிங்லாம் அது நேச்சர், பை நேச்சரே அது ஒரு ஆமை. அதனால் வந்து கடலில் ஸ்விம்மிங் பண்ணுறதுங்கிறது அதோட ஒரு இன்பில்ட் டெக்னாலஜி. அதுக்கு இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் அனிமல்ஸ் பற்றி எடுத்துக்கணும் அப்படின்னா, லைக் ஒரு கழுகு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கழுகு வந்து அமெரிக்காவில் இருக்க ஒரு கழுகு வந்து பயங்கர ஹைட்டாக பறக்கும் அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற கழுகும் பயங்கர ஹைட்டாக பறக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள், அமெரிக்காலேயோ இல்லை ஆஃப்ரிக்காலேயோ இருக்கக்கூடிய டைகர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 10 அடி தாவுமா அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற டைகர்ஸும் அதே 10 அடி தான் தாவும். ஸோ அனிமல்ஸுக்கும் மனுஷங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுதான் மனுஷங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம்னு கூட சொல்லலாம். அது எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மனுஷங்களை மட்டும் அப்படி கிடையவே கிடையாது. எப்படின்னா ஒருத்தர் நல்லா பாடுவாங்க, ஒருத்தர் நல்ல டான்ஸ் ஆடுவாங்க, ஒருத்தர் நல்லா பேசுவாங்க, ஒருத்தர் நல்லா வரைவாங்க. இப்படி மனுஷங்களை மட்டும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. இது எப்படி பாசிபிள் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, அதையும் ஒரு எக்ஸாம்பிள்லேயே சொல்லலாம். ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது, 2 மனுஷங்க 2 பேர்த்த நிற்க வச்சுட்டு தள்ளி விட்டுறலாம். ஸோ தள்ளி விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பேரில் ஒருத்தர் வந்து அப்படியே உள்ளே விழுந்ததுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் சுதாரிச்சுட்டு ஒரு நீச்சல் மாதிரி அப்படியே போட்டுட்டு அப்படியே அவர் நல்லா தான் இருந்துட்டு இருக்காரு. இன்னொருத்தர் அப்படியே முழுகிற மாதிரி போகிறாரு, பயங்கரமாக அப்படியே தாவறாரு, ஒன்றும் முடியலையே அப்படின்னு சொல்லி பயங்கர ஒரு ஸ்விம்மிங் அடிக்கவே தெரியாமல் இது பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இங்கே பிரச்சனை யாருக்கு? ஆக்சுவலி அந்த ஸ்விம்மிங் தெரியாதவங்களுக்கு தான். அப்போ இந்த 2 பேருமே மனுஷங்க தான். பட் 2 பேர்த்துக்கு இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, இவருக்கு ஸ்விம்மிங் தெரியும், அவருக்கு ஸ்விம்மிங் தெரியாது. இதுதான் மனுஷனோட மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். அனிமல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஒரு கோடட் அனிமல்ஸ் மாதிரி. அது எந்த உலகத்தில் எந்த மூலையில் அந்த அனிமல்ஸ் இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் கோட்ஸ், அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ், அது அப்படி தான் இருந்துட்டு இருக்கு. பட் மனுஷங்க மட்டும் பறக்கணும்னு நினச்சான், ஒரு வேளை ஃபிசிக்கலி அவனால் முடியலனா கூட அதுக்கு ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சி பறந்துட்டான். நீச்சல் அடிக்கணும்னு நினச்சான், ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டான், நீச்சல் அடிச்சுக்கிட்டான். அதே போல் பெரிய பெரிய பில்டிங்ஸ் கட்டணும், நான் அந்த பில்டிங் மேலே ஏறி நிற்கணும் அப்படின்னு நினச்சா அது பை டெக்னாலஜி அதை கட்ட முடிஞ்சது. இப்படி கடவுள் அந்த ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மனுஷங்களுக்கு கொடுத்துருக்காரு. லைக் உனக்கு என்ன வேணுமோ, நீ என்ன வேணுமோ அதுக்கான ஒரு ப்ராக்டிஸ், அதுக்கான ஒரு முயற்சியை மட்டும் போடு, அது கண்டிப்பாக உனக்கு கிடச்சிரும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரம். இது எப்படி அகாடமிக்கில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள். லைக் நம்மள நிறைய பேர் வந்து எப்போ யார் கூப்பிட்டு நீ ஏன் இவ்வளோ இயர்ஸ் படிக்கிற, நீ ஏன் இவ்வளோ இயர்ஸ் ஃபெயில் ஆகிட்டே இருக்க, நீ வந்து இவ்வளோ ஏன் மேக்ஸ் நல்லாவே போட மாட்டேற, ஏன் ஃபெயில் ஆகிற அப்படின்னா முதல் ரீசன் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எனக்கு பேசிக்காகவே மேக்ஸ் வராது, எனக்கு நேச்சராகவே மேக்ஸ் வராது. இப்படி தான் நம்ம வந்து எப்போவுமே சொல்லி பழகியிருக்கோம். அதுக்கு அர்த்தம் வந்து ஆக்சுவலி அது உங்களுக்கு வராதா, உங்களுக்கு பேசிக்காகவே மேக்ஸ் வராதானா அது அப்படி கிடையாது. மேக்ஸை ட்ரை பண்ணதில்லை, அந்த குவான்ஸ் செக்ஷனை நம்ம வந்து அட்டன் பண்ண ட்ரை பண்ணதில்லைங்கிறது தான் ஆக்சுவல் உண்மை. ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் சொல்லிக்க விரும்புகிறது அதுதான், எல்லாருமே கிஃப்டட் தான். மனுஷனுக்கு மட்டும் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன ஆப்பர்ச்சுனிட்டினா, உனக்கு ஸ்விம்மிங் தெரியாதுன்னா போய் கற்றுக்க, உனக்கு ரன்னிங் ஃபாஸ்ட்டாக வராதுன்னா ஓடி ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்க. நம்மக்கிட்ட ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும்தான், அந்த ப்ராக்டிஸ், அந்த ஒரு அப்ரோச் தான் இல்லையே ஒழிஞ்சு அது வரவே வராது அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஸோ இனிமேல் யாராவது உங்களை வந்து கூப்பிட்டு உங்களுக்கு ஏன் வந்து பாஸ் ஆக முடியல, ஏன் ஃபெயில் ஆகிட்டு இருக்கீங்க, இல்லை ஏன் வந்து சரியான ஸ்கோர்ஸ் பண்ண முடியல அப்படின்னா என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட், இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வேறு மாதிரி டேர்ம் யூஸ் பண்ணுங்கள். எப்படி அப்படின்னா, நான் மேக்ஸ் படிக்கிறது இல்லை,
நான் மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல, அதனால் நான் ஃபெயில் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி இனி ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்படி சொல்லி பாருங்கள். சீக்கிரமே என்னடா இப்படியே சொல்லிட்டு இருக்குமே, ஒரு நாள் அதை எடுத்து தான் பார்க்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே வரும். அது எப்போ வருதோ அன்னையிலேருந்து யூ ஆர் ஃப்ரீ பேர்ட். கண்டிப்பாக உங்களுக்கும் இன்னொரு நல்லா படிக்கிற பசங்களுக்கும் இன்னொரு கிளியர் பண்ணுற பசங்களுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் த ப்ராக்டிஸ் டுவர்ட்ஸ் தி மேக்ஸ். அவ்வளோதான் மிகப்பெரிய வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹோப் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் த ஒண்டர்ஃபுல் டைம் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் டுமாரோஸ் எக்ஸாம். எல்லாம் சூப்பராக பண்ணிட்டு வாங்க. அண்ட் ஆல்சோ ஐ விஷ் யூ a very good luck for your success story. Bye.